ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சமான பட்டர் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அளவில் நீங்கள் செய்யும்போது ரொம்ப நல்லா வரும். முதல்ல மாவு பிசைகிறதுக்காக ஒரு பவுலில் 1 கப் அளவு இடியாப்ப மாவு சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு 3/4 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1 டீஸ்பூன் அளவு கருப்பு எள்ளு, இதுக்கு பதிலாக வெள்ளை எள் வேணாலும் சேர்த்துக்கலாம். வெண்ணெயை ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து வச்சுருக்கோம். இதிலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சால்டட் பட்டர் தான் சேர்க்குறேன், அதனால் உப்போட அளவு குறைவாக சேர்த்துருக்கேன். நீங்கள் அன்சால்டட் பட்டர் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெண்ணெய் எல்லாமே ஒன்றா நல்லா கலந்து வரணும். இப்போ இது நல்லா பெசரிக்கலாம். இப்போ கலந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸ் மாதிரி இருக்கணும். இப்படி பிடிச்சோம்னா நிற்கணும், உதுத்து விட்டோம்னா உதிரணும். இந்த பதத்தில் நம்ம வெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சோம்னா தான் முறுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம். எனக்கு இந்த அளவே கரெக்டாக இருக்குது. இப்போ தண்ணி வந்து ஒரு 3/4 கப் எடுத்து வச்சுருக்கோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப கொழகொழப்பாகவும் இல்லாமல் சாஃப்டான பதத்தில் பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல மாவு பிசைஞ்சாச்சு. இது போல் இருந்தால் தான் நீங்கள் முறுக்கு குழலில் போட்டு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச தண்ணியில் இந்த அளவுக்கு மீதி இருக்குது. பட்டர் முறுக்கு செய்கிறதுக்கு ஸ்டார் வச்சு எடுத்துக்கலாம். முறுக்கு குழலில் உள்பகுதியில் நல்லா எண்ணெய் தடவிடலாம். இப்போ இந்த மாவை ஒரு 3/4 அளவுக்கு நிரப்பிக்கலாம். எண்ணெயை காய வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போட்ட உடனே மாவு பொறுமையாக மேலே வரணும். எண்ணெயோட சூடு ரொம்ப முக்கியம். முறுக்கு பிழிஞ்ச உடனே சூடு அதிகமாக இருந்ததுன்னா செவந்துடும், கரகரப்பாக வராது. இப்போ நம்ம மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கட் பண்ணுற மாதிரி சேர்த்துக்கலாம். அதுவே தானாகவே கட் ஆகும். இல்லாட்டி நம்ம அதுக்கப்புறமா கூட உடச்சி விட்டுக்கலாம். ஒரே ஈடு மேலே மேலே அதிகமாக போடாமல் ஒரு லேயர் வர மாதிரி போட்டுக்கலாம். 1 நிமிஷம் கழித்து இது நல்லா பொறுமையாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ திருப்பினதுக்கப்புறமா இது லைட்டாக இது போல் உடச்சிட்டு வேக விடலாம். இந்த முறுக்குக்கு எண்ணெயோட சூடு மீடியமான ஃப்ளேம்லேயே இருக்கணும், இல்லாட்டி உங்களுக்கு சீக்கிரமாக செவந்துடும். இடையில இதை திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ முறுக்கு நல்லா வெந்துருச்சு. ஆயிலில் இருக்கிற அந்த பபிள்ஸ்லாம் சுத்தமாக அடங்கிடுச்சு. முறுக்கும் வந்து லைட்டான கோல்டன் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த கலரில் எடுக்கும்போது உங்களுக்கு முறுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதே போல் நம்ம எல்லா மாவையும் முறுக்கு செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 கப் மாவுக்கு இவ்வளோ முறுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இது எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குதுன்னு நான் உடச்சி காமிக்கிறேன். இது வாயில் போட்டாலும் நல்ல கரகரப்பாக இருக்குது. இந்த அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.